ஹலோ வெல்கம் டு jmvideovision. எல்லாரும் ஆப்பிள் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஆப்பிள் பார்க்குறீங்களா? அப்போ நாங்கள் என்ன ரெசிபி போடணும்னு ஒரு ஐடியா உங்களுக்கே வந்திருக்கோம். ஆப்பிள் வச்சு நாங்கள் இன்றைக்கி ஜூஸ் போட போகிறோம். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட போகிறோம். பார்க்கலாமா நம்மளுக்கு ஆப்பிள் ஜூஸ் எப்படி போடலாங்கிறத? இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் 3 ஆப்பிள் காமிச்சோமா, அந்த 3 ஆப்பிளில் நல்லா தோலை ஃபுல்லாத்தையுமே சீவி இப்படி சின்ன சின்ன பீஸாக பொடிசாக கட் பண்ணிட்டோம். ஏன் தோலை சீவணும் அப்படின்னா, தோலோடு போட்டால் நம்ம முழுங்கும் போது ஒரு மாதிரி தொண்டையில் வந்து நச்சு நச்சுன்னு இருக்கும். அதனால தான் தோலை சீவி இப்போ வச்சுருக்கோம். இதை ஒரு மிக்சி சாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்சி ஜாரில் இப்போ அதை ஃபுல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா அரைச்சிருச்சு. இதை ஃபுல்லாக தேய்மையோம். இப்போ இதில் நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பெரிய கிளாஸ் அளவு தான். பெரிய கிளாஸ், அதாவது ஸ்மால் டம்ளர்லாம் 2 பிடிக்கும். இப்போ பெரிய கிளாஸ் டம்ளரில் 1 டம்ளர் பால் இதில் ஆட் பண்ண போகிறோம். பாலை ஊற்றிலெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நாங்கள் வந்து கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படிங்கிறதுனால இதில் நாங்கள் அதே சேம் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ இதை மிக்சியில் தண்ணி ஊற்றி அடிக்க போகிறோம். தண்ணி ஊற்றுறதுனால அந்த மிக்சி ஜார் ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் பால் தண்ணி இந்த ரெண்டுமே ஆட் பண்ணி போட்டிருக்கோம். இதில் ஏற்கனவே சுகர் நிறையா இருக்கும். இப்போ நான் வந்து ஜிஷ்வினுக்கும் மதுசராக்கும் கொடுக்க போகிறோம். அதனால இன்னும் கொஞ்சம் சீனி ஆட் பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு சேர்த்து கொடுக்க போகிறோம். இதில் அதனால் சீனி ஆட் பண்ணுறோம். ஆப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.